குட் ஈவினிங். என் பேர் சுபத்ரா. நான் இந்தியா யுனைடெட்லேருந்து வந்திருக்கேன். ஸோ நான் என்ன பேச விரும்புகிறேன்னா, இந்த நர்மதா மேடம் தான் இந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, பெண் அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது ரொம்ப ஆழமாக மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த பெண் அரசியல் பற்றி தான் காலையிலேருந்து இங்கே எல்லாமே நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ அந்த பெண் அரசியல் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நம்ம எல்லாரோட லைஃப்பும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் பேசலான்னு பார்த்தேன். ஓகே, ஸோ பெண் அரசியல் வந்துச்சுன்னா என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் நம்ம லைஃப்பில்? யாராவது ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? பெண் மதிக்கப்படுவாள். ஓகே, சரி, சூப்பர். ஸோ கவிஞர் மேடம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நானும் சொல்ல வந்தேன், அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ 50% நம்ம சட்டசபையில் இருந்தோன்னா டாஸ்மாக் வந்திருக்குமா? வந்திருக்காது. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம பெண் அரசியலை இங்கே நம்ம நிஜமாக ஆக்கினால் சாராய கடையெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. உற்சாகமாக இருக்கா? இந்த கனவுக்காக வேலை செய்யலாங்கிற ஆசை இருக்குல்ல நமக்கு. ஸோ இந்த கனவு ரொம்ப முக்கியம். இது நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த கனவு ரொம்ப முக்கியம். அந்த கனவை நம்ம தினமும் காண வேண்டியது முக்கியம். அதை நம்ம நினைத்து அதை நோக்கி ஓடுவதற்கு அது ஒரு ஃபியூவலாக, ஒரு எரிபொருளாக நமக்குள்ளே அது இருக்கும். அதனால் எங்கே நீங்கள் சாராய பிரச்சனையை பார்த்தாலும் பெண் அரசியல் வந்தால் சாராயம் ஒழிந்துவிடும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஜாதி ஒழிஞ்சிடும். எப்படி பெண் அரசியல் வந்தால் ஜாதி ஒழியும்? யாராவது ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? பெண்ணுக்கு ஜாதி கிடையாது, ஆணுக்கு இருக்குல்ல. ஆண்களுடைய ஜாதி பெண் அரசியல் வந்தால் எப்படி காணாமல் போகும்? பெண் தாய்வழி சமூகமாக ஆனால் காணாமல் போயிடும். அப்படி ரொம்ப ப்ரிசைஸாக நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஜாதி என்பது பெண்ணின் காதல் மீதான கட்டுப்பாடு. ஒரே சினனிமா பண்ணோன்னா, பெண்ணின் காதலின் மீதான கட்டுப்பாட்டிற்கு மறுபெயர் தான் ஜாதி. நீங்கள் எங்கேயாவது ஒரு தலைமுறை ஒரு ஜாதியை ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு காதலை கட்டுப்படுத்தாமல் கடத்த முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். வாய்ப்பே இல்லை, இல்லையா? ஸோ ஒவ்வொரு தலைமுறையிலும் அந்த தலைமுறையினுடைய எல்லா பெண்களின் ஆசையை, காதலை, அன்பை, பாசத்தை கட்டுப்படுத்தி மட்டுமே ஒரு ஜாதி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகப்படுகிறது. ஸோ இந்தியாவில் இன்றைக்கி 93%, 93% ஜாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஜாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். வெறும் 7% தான் ஜாதிக்கு வெளியே கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் 7% பெண்கள் தான் தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்கும் அடிப்படை உரிமையை நம்ம எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ பெண் அரசியல் வந்ததுன்னா முதல்ல யார் வேணால் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு காக்கா மாதிரி, குருவி மாதிரி அவங்கவங்க விருப்பப்படி தன்னுடைய இணையை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ இது வந்ததுன்னா ஜாதி அப்படிங்கிறது காணாமல் போயிடும். ஸோ ஜாதிங்கிறது காணாமல் போச்சுன்னா மேடம் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். எப்படி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்? ஜாதி காணாமல் போச்சுன்னா எப்படி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம சில முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சில முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதாவது இந்த நாட்டின் சொத்துன்னு சொல்கிறோம்ல, சொத்து அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த சொத்து அப்படிங்கிறதுல 90% சொத்து எந்த வடிவத்தில் இருக்குன்னா நிலத்தின் வடிவத்தில் இருக்குது. நிலத்தின் வடிவத்தில் இருக்குது. இந்த நாட்டின் எல்லா தங்கம், வைரம், பணம், ஷேரு எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணால் கூட 10% ஆஃப் த மொத்த சொத்து தான் வருது. ஸோ 90% நிலம் தான் இங்கே சொத்தாக இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னா,
இந்த நாட்டில் 75% மேல் ஒரு நிலம் ஒருத்தருக்கு எப்படி சொந்தமாகுது அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் வழியா. இன்ஹெரிட்டன்ஸ்னால் தாய் தந்தை கிட்ட இருந்து அவங்களுக்கு வருது. மொத்தம் எவ்வளோ ஜாதி இருக்கோ அதில் 5% பேர்கிட்ட தான் மெஜாரிட்டி ஆஃப் த லேண்ட் இருக்குது. மீதி 95% கிட்ட லேண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. 3வது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 4வது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னா, இந்த நாட்டில் நில உடைமை கொண்ட பெண் வெறும் 7% தான். 93% பெண்கள் நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்குன்னு ஒரு நிலம் கிடையாது. ஸோ இப்போ இந்த 4 ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் வச்சு பார்த்தா நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க உழைக்காமல் சாப்பிடாம தான் குழந்தைக்கு அந்த ஆணின் வழியாக சொத்தை நிலத்தை கடத்திக்கிட்டே வர்றதுக்காக, அதுதான் ஒரே பர்பஸ். அதுக்காக ஜாதின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி பெண்ணின் அன்பை காதலை உடைச்சி இயற்கையாக இளைஞர்களுக்கிடையே ஒவ்வொரு தலைமுறையிலும் ஏற்படக்கூடிய அத்தனை அன்பையும் உடைச்சி இவங்க இந்த ஒரு சொத்தை அவங்களுக்கு கடத்தணும் அப்படிங்கிறக்காக கொண்டு வராங்க. ஸோ இப்போ மேடம் சொன்ன மாதிரி தாய் வழி சமூகம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். அதில் மிக முக்கியமான விஷயம் பெண்ணின் பேரில் சொத்து இருக்குது. தாய் வழி சமூகம்னா என்னென்னா, பெண்ணின் பேரில் சொத்து இருக்கும். சொத்து பெண்ணின் பேரில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு யார் அப்பா, இனிஷியல் யாரை போடுறது இப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா இன்றைக்கி இருக்குல்ல, அவ்வளோ பெரிய விஷயமா அது இருக்காது. ஸோ 2 விஷயம். ஒன்று, பெண்ணின் சம சொத்து அண்ட் பெண்ணின் காதலுக்கு மரியாதை. இந்த 2 கிடச்சிருச்சுன்னா ஒரு 2 தலைமுறையில் பாருங்கள் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கும். உமா மேடம் சொன்ன மாதிரி எல்லாருமே எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஸோ பெண் அரசியல் வந்ததுன்னா நம்ம இந்த விஷயம் இப்போ நம்ம பேசின முக்கியமான விஷயங்கள் நடந்துடும். ஸோ வாழ்த்துக்கள். அண்டு பெண் அமைப்பை என்னை எப்போவுமே பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அண்ட் நர்மதா மேடம் என்னுடைய எப்போவுமே பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்டு அவங்க சொன்ன கவிதைகளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை, என் மனசில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு கவிதை பறந்து விரிந்த வானம் வாழ்க்கை முட்டுச்சந்து அப்படிங்கிற அந்த கவிதை. ஸோ ஒரு பெண்ணின் வாழ்க்கையை இதை விட சிம்பிளாக யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஸோ இந்த முட்டுச்சந்து வாழ்க்கையிலேருந்து நம்ம மீள்றதுக்கு பெண் போன்ற அமைப்புகள் உடைய பங்கு நம்ம சமுதாயத்தில் நிச்சயமாக மிக மிக பெரிது. இதனுடைய இம்பேக்ட் இப்போ தெரியுதோ இல்லையோ, நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த சில வருடங்களில் இதனுடைய இம்பேக்ட் ரொம்ப பெரிய அளவில் நம்ம சமூகத்தில் இருக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. லேட்டாக இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.